யாரா அங்க படுத்துருக்கோம்? ஏய் யாரா அது? என்ன ஒரு காரண்டாங்க வந்து படுத்துருக்கோம்? ஏய் தம்பி தம்பி கத்துற. அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துறாங்க. அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்த்துறாங்க. அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுது, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், பேக்கோ செட் ஆக மாட்டேன், பிரிஞ்செல்லாம் நிற்கிறாங்க. அவரும் இல்லை ஏன்னு கேட்டது, நிறைய பிரச்சனை கேட்டது. அதில் இந்த பிரச்சனை சார்ஜர் இல்லாமல் சுத்தமாக சார்ஜர் இல்லை. நைட் டிசன் மட்டும் தான். நைட் டிசன் மூவ் பண்ணி போகணும் போல். எதுவுமே கேப்சர் பண்ண முடியாது. நான் நல்லா கேப்சர் முடிஞ்சது. இதில் எவ்வளோ கேப்சர் பண்ணுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணுறேன். சுற்றி பார்க்கலாம். நைட் டிசன் தேவையில்லாதான் வந்துட்டேன்டா. லைட்டு மாரி இல்லை. ஃபோன் டச் லைட் தான் லைட் ஆச்சுன்னு போகிறேன். கையால் லைட் ஆச்சுன்னு போகிறேன். நைட் டிசன் ஒரு பக்கம், கையில் ஒரு லைட் டார்ச் லைட் ஒரு பக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கைஸ் நீங்கள் கேட்குறீங்க, நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் கேட்குறீங்க ஏன் இப்போது வீடியோ வர மாட்டேதுன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு, நான் பிரச்சனை போய் நிற்குது. அந்த பிரச்சனை நான் சொல்கிறேன். அந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். இந்த கோயிலில் தான் வாழ்ந்துருப்பா. என்ன எங்கே இருக்கான்னு தெரியலையே. இந்த கோயிலில் தான் வாழ்ந்து சுற்றின்னு இருப்பான்னு சொன்னாங்க. இதுமாதிரி மொபைல் டார்ச் லைட் ஆஃப் பண்ணுற ஒன்று தான் வாங்கிப்பா பாக்கெட்டில் வச்சுட்டேன். இதுதான் இந்த கோயில். இந்த கோயில் பற்றி நிறைய பேர் சொல்லிடுறாங்க. உண்மையிலும் கடவுள் இங்கே தான் இந்த கோயில் தான் இருக்கிறாராம். நிறைய யாரும் உட்காந்து எனக்கு ஃபீல் ஆகுது. செவரா கைஸ் கண்ணு தெரிய மாட்டேது. இருட்டில் ஏதோ கண்ணு கூட தெரிய மாட்டேது கைஸ். இருட்டில் கண்ணு கூட தெரிய மாட்டேது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதான் அந்த கோயில். அதில் உங்களுக்கு தெரியும்ல, இதான் அந்த கோயில். பார்த்தீங்களா? இந்த கோயிலெல்லாம் வாழ்ந்துப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க. நைட் கைஸ் தெரியலனா கோச்சிக்காது. நைட் டியூஷன் தான் இது. தெரியலனா கோச்சிக்காது. நைட் டியூஷன் எடுக்கிறேன். தெரியலனா கோச்சிக்காது. நைட் டியூஷன் மட்டும் தான். சரி, நான் நைட் டியூஷன் தான் எடுத்துன்னு வந்தேன். கோச்சிக்காதுங்க. இதுதான் அந்த கோயில். கோச்சிக்காதுங்க கைஸ். டார்ச் லைட்டும் இல்லையா கையில். இது சத்தம் கேட்டுன்னு இருக்குது. என்ன சத்தம் தெரில. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுனுக்குது. நல்லா கேட்டுனுக்குது. ஆனால் அது என்ன சத்தம் தெரில. லைட்டு அங்கே ஒரு லைட்டு வச்சுருந்தா. அங்கே இங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு. இல்லை கோயில் லைட்டு. அங்கே ஒரு மொத்தம் 4 லைட் எரியுது. இதோ இந்த அங்கே ஒரு கிழமை மொத்தம் 5 லைட் எரியுது. அங்கே வந்து போட்டை வந்து வேலை தள்ளிட்டாங்க. போட்டு தச்சுட்டாங்க. எரியுது. இது எரியுது கட்டிடும். இதுதான் கைஸ். நான் இப்போ எடுக்கிற வீடியோ வந்து எப்போ ரிலீஸ் ஆகணும்னு எனக்கே தெரியாது. இந்த ஊரில் ஒரு வேலையாக செஞ்சால் இந்த இடத்துக்கே வந்தேன். இந்த ஊர் ஒரு வேலை, அதில் தான் இந்த பக்கமே வந்தேன். ஏன்னா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்.
இதான் வெளிச்சமான இடம். இதை விட்டா அங்கே வலை தாழ்றாங்களே, அங்கே ஒரு லைட் எரியுதுல்ல, அங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, அது போட்டு கடல் மேலே இருக்கிறாங்க, அதெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே ஒரு லைட் எரியுதுல்ல, அந்த லைட் வந்து இப்போ வந்து வலை தள்ள போகிறாங்க. அந்த வலையை வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தெரியும், மீன் நீங்கள் நிறைய பேர் மீன் இருப்பீங்க, மீன் பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், பிடிக்கணும்னு தெரியும். ஏய் ஸோ குட். ஏய் தவுக்கல பார்த்தீங்களா, அப்படியே சேதை நின்றுக்கிறான். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டே தண்ணி பாருங்க, சேதை நின்றுக்கிறான், அப்படியே சேம அப்படியே நின்றுக்கிறான் பாருங்கள். ஓட்டுறேன் பாருங்கள், எப்படி ஓடுறான்னு மட்டும் பாருங்கள். வேறு நீங்கள் தவுக்கல்லாம் உங்கள் வீட்டாண்ட இருக்கும் பார்த்துருப்பீங்க. அப்படியே அவர் ஓடுறானா தெரியல உங்களுக்கு, நைட் விஷன் போய் வேற ஆகுது. ஓடுறானா, ஓயிட்டான். இன்னொன்று சின்னது பார்த்தேங்க, அது எங்கே தெரில, அவன் மாதிரி அங்கே போனாங்க கூட தெரில. போகிறான் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்னது வந்து ரொம்ப பயப்படுறான். கைஸ் மரத்து மேலே ஏறி போகிறான், தாவி போகிறான். பார்த்தீங்களா இவனை, அங்கே சுற்றி காடு, லைட்டுமே டார்ச் லைட்டுமே எத்தனை வரல. இல்லைன்னா அந்த காடு உங்களுக்கு சுற்றி காட்டுவேன், கேமரா எத்தனை வரல, எதுவுமே எத்தனை வரல. சும்மா நான் நினைக்கிறேண்ணா, இதான் நைட் விஷன், அங்கே நைட் விஷன், இதான் நைட் விஷன், நான் தான் இது. செல்ஃபோன் வந்து மேல் பாக்கெட்டில் இது ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்த மரத்தில் ரொம்ப பயமாக தான் இருக்குது கைஸ். இங்கே கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு லவ் பண்ணி இருந்துக்கிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து மாப்பிள்ளை பார்த்துறாங்க, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை பார்த்துறாங்க. அந்த பொண்ணு வந்து இன்னும் ஃபோன் பண்ணி சொல்லுது, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், நம்ம 2 பேர் பேக்கோ செட் ஆக மாட்டோம், பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க. அவரும் இல்லை ஏன்னு கேட்டது, நிறைய பேர் கொஸ்டின்லாம் கேட்டுறாரு, அதில் இந்த கொஸ்டின் தான் எனக்கு தெரியும், ஏன் பிரிஞ்சிடலான்னு கேட்டுக்கிறாரு. நான் உனக்கு எனக்கு செட் ஆகாது, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துறாங்க, அதெல்லாம் நம்ம பிரிஞ்சிடலாம், உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் மனசு வந்து புண்பாத்திட்டாங்க. அந்த அக்கா வந்து புண்பாத்திட்டாங்க. புண்பாத்தினால அந்த அக்கா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கூட எனக்கு 1+ இருக்குது. புண்பாத்தி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அக்கா கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துருக்காரு. அந்த அண்ணன் மட்டும் பைத்தியமாக சிச்சுன்னு இருக்கிறாரு. இந்த பக்கம் யார் வந்தாலும் அட்டாக் பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி அம்மா வந்து வரும், அட்டாக் பண்ணுறாருன்னு பார்ப்போம். இதான கைஸ், இது ஒரு கோரி வீட்டில் போய் சொல்லலான்னு சொல்லியிருப்பாங்க, அங்கேயே சொல்லிட்டேன். நாங்கள் சுற்றி பார்ப்போம். இன்னும் எவ்வளோ ஆடலாம், இங்கே சைக்கிள் இருப்பானா கூட தெரில கைஸ். இதான் வீடு, இங்கே இருப்பானான்னு தெரில. எப்பவுமே இங்கே கூட தான் 10ன்னு இருப்பானா, இன்னும் 10 காணும். நான் இங்கே இருக்கிறேண்ணா. ஹலோ, நான் உன் தம்பி போய் நினச்சிங்கண்ணா என்ன கைஸ். உங்களுக்கு வேக்கேஷன் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஆள் கட்டி பாருன்னு நினைக்கிறேன். இதான் ஒரு ரூமு பார்த்தீங்களா, இது எதோ வச்சுன்னு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் எதோ வச்சுன்னு இருக்கிறான். அவன் ஒரு டைம் தான் தெரிவிச்சது கேள்வி, அவன் ஒரு டைம் தான் நினைக்கிறேன். வருவானான்னு எனக்கு தெரியல கைஸ். இப்படி வரமாட்டாதான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கேமரா வச்சுட்டு நான் போய் சுற்றி பார்த்து வரேன் கைஸ். இது இருந்தால் கூட அவன் வந்தால் கூட கேப்சர் ஆகலாம்ல, அதனால் நைட்டு விஷயம் வச்சுட்டு போகிறேன். அவன் வந்தால் இதில் கேப்சர் ஆகும். ஓகே கைஸ், நான் போயிட்டு வரேன்.
பில்டிங் என்னாச்சு? ஏதோ வருது. அவன் வந்தானு கூட தெரியலையே. அப்போ எப்படி இந்த பக்கம் வந்துருக்க மாட்டான். கேமரா பேரல மாதிரி இருக்குது. கை இது கால் ஆத்தலாம் இது தெரியுதா உங்களுக்கு? போன்ட்டா நான் அது கூட வந்து தான் போய்க்கிறான் போலையே. கேமராவில் எடுத்து பார்த்தாலும் தெரியும். அது வந்து தான் போய்க்கிறான். வந்து போயிட்டான் போலையே கைஸ். பசங்க விட்டு போவோம். அப்புறமா பார்ப்போம். இங்கே கூட காலேஜ் இதாக பார்ப்போம். வந்து அப்படியே எனக்கு எழுதும் தானே கைஸ். வந்து தான் போய்க்கிறான். இதோட இருக்குமே வெளில கைஸ். வந்து தான் போய்க்கிறான். இதில் வேறு கொஞ்சம் சும்மா சுற்றி பார்க்க முடியும். சுற்றி பார்க்க முடிஞ்சதுன்னா சொல்லுங்க கைஸ். அவன் ரொம்ப குடிப்பான்னு சொன்னா இல்லையா, அதனாலே அவன் ரொம்ப குடிச்சு அந்த அக்கா பேர் வந்து ஏதோ சொன்னாங்க. அந்த அக்கா பேர் அவன் அடிக்கடிக்கு சொல்லுவானா, கை விடாமல் சொல்லினே இருப்பான். அந்த அக்கா பேர் அடிக்கடிக்கு சொல்லினே இருப்பானா. அந்த அக்கா பேர் தான் என்னன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை யாருமே. சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு நான் இந்த வீடியோட சொல்லியிருப்பேன். அந்த அக்கா பேர் என்னன்னு தெரில. சரி, இங்கே எங்கேயாச்சும் வச்சு பார்த்துட்டு அந்த எங்கேயாச்சும் அந்த அக்கா பேர் யார், அந்த அக்கா மலை இதை பார்த்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு வீடியோ வரும்ல, அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆமாம், சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்க்கறது நம்மளோட வேலையே. பார்த்தீங்களா, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான், டெய்லி வருவான். என்னால அவனோட பைக்கு பாருங்கள். அவன் ஃப்ரெண்டோட பைக்கு சொன்னல. அவன் ஃப்ரெண்டு அடிக்கடிக்கு வருவானே, பைக்கில் அடிக்கடிக்கு வந்து பார்த்துட்டு போவான்னு. இன்றைக்கே வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி அவனை கண்ணால் பார்க்கலாமா அவனை கைஸ்? நீங்கள் அவனை கண்ணால் பார்த்து கேன்சல் பண்ணிட்டு தான் போகணும். வெறும் நைட்டிஸ் மட்டும் தான் இது. நம்ம மாட்டினா கூட மாட்ட மாட்டோம். நைட்டிஸ் மட்டும் தான் இது. இப்படியே மாட்ட மாட்டோம். கண்ணால் பார்த்துட்டு தான் போகிறோம். அவனுக்கு வரானா இல்லையான்னு பார்த்து தான் வீட்டு எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டுக்கு போகிறோம். ஏன் இந்த பக்கம் இருந்தோம்? ஏன் நம்ம இந்த பக்கம் வந்தோம்? அவன் அங்கே தானே இருப்பான் கைஸ். கேமரா தானாக கட் ஆகுது. இதோ அந்த இடத்துலனால அங்கே தான் இருப்பான்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து அவன் ஃப்ரெண்டோட பைக்கு. போய் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. அதான் வீடு உங்கள் தெரியுதா? அதான் இந்த வீடியோ வந்து இன்ட்ரோ வீடியோ கூட வரலாம். இன்ட்ரோ கூட ரிலீஸ் பண்ணுவேன். வாங்க போவோம் சுற்றி பார்க்க.
நிறையா வீடு இங்கே இருக்குது. கொட்டா வீடு தான் நிறையா இருக்குது. கொட்டா வீடுலேருந்து அவன் என்ன பண்ண போகிறா? ஏதோ கொட்டா வீடெல்லாம் இருக்க மாட்டான். சரி வாங்க சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நிறைய வீடு இருக்குது. வலைலாம் இருக்கும், நிறையா இங்கே இருக்கும். நிறைய பொட்டைங்க வீடு தான் இருக்குது. கொட்டை ஓலை இல்லை அந்த வீடு தான் இருக்குது. இங்கே ரொம்ப இருட்டாக இதில் உங்களுக்கு லைட்டாக டார்ச் லைட் ஆன் பண்ணிடுறேன். ரொம்ப இருட்டாக தான் உங்களுக்கு டார்ச் லைட் தான். மொபைல் டார்ச் லைட் ஆன் பண்ணி இப்போ எடுத்துன்னு போயின்னு மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டேன். சொன்னல கேசி இங்கே கடல் பக்கத்தில் கடல்லே இருக்கிறதுனால எல்லா விஷயமே பார்க்கலாம். இங்கே வந்து தங்குவானா? அவன் ஃப்ரெண்டோட ஓலை தான் இது. இங்கே வந்து தங்குவானா அவன் ஃப்ரெண்டோட இது மேலே தான் வந்து பத்து தூங்கின்னு இருப்பானா. நான் எங்கேயும் நைட்டு நாங்கள் ஷிப் பண்ணிட்டு இங்கே வரானா நான் மட்டும் தான் பார்க்க போகிறேன். நானும் அங்கே உட்காந்துருந்தா பார்ப்பேன். நானும் அங்கே உட்காந்தா பார்ப்பேன். ஆனால் நைட் டியூஷன் எனக்கு முக்கியம். இருக்குது ஒரு நைட் டியூஷன் தான் அந்த ஒரு நைட் டியூஷன் தான். இந்த நைட் டியூஷன் கொல்ல விட்டோன்னா வாங்க ஒரு பைசா கூட இல்லை. ஃபோனு பாக்கெட்டில் வச்சுன்னுக்கிறேன். ஃபோனை இங்கே வச்சுன்னுக்கிறேன்ல. ஃபோனை வச்சா இங்கே டார்ச் லைட் மூஞ்சி வச்சுன்னுக்கிறேன். ஃபோனில் டார்ச் லைட் ஆஃப் பண்ணிட்டு பாக்கெட்டில் வச்சேன். அதுக்கு நான் வீடியோ எடுக்க போனோம். போனேன் வரவானா கூட தெரியலையே. இந்த இடத்துல வச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? அங்கே கூட வந்தானா கூட தெரியல. எனக்கு நைட் டியூஷன் வச்சுருந்தா போனேன். அங்கேயும் அங்கே கூட வந்தானா கூட தெரில. கைஸ் நைட் டியூஷன் வைக்கிறேன். நான் வச்சிட்டேன். ஓகே ஓகே தானா? ஓகே தான். கேமரா ஆனில் இருக்குது. ஆமாம் இப்போ நம்ம போவோம். ஃபோனில் இவ்வளோ எடுத்து வச்சுட்டு போகணுங்க. ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ஃபோனை வந்தால் சிக்கமாகிடும். வச்சுட்டு போகிறேன். ஆனால் இதுக்கு இருக்கிற இந்த ஒன்று தான். இதுவும் பாதுகாப்பு இல்லாமல் வச்சுட்டேன்னா பாதுகாப்பு வச்சுட்டே போகலாம். காய்ஸ் நானும் உங்கள் கூட இங்கே தான் உட்காந்துன்னுக்குறேன். வரானா இல்லைன்னு கூட தெரில. வருவானா வரமாட்டானா கூட தெரில. இங்கே தான் உட்காந்து பார்த்துன்னுக்குறேன் நானும் உங்கள் கூட. ஆனால் நானும் அவனை ஒரு வாட்டி கனாலில் பார்க்கலையா, அதனால தான் இங்கே நானே உட்காந்து செல்லு கையில் வச்சுட்டேன் பார்த்துன்னுக்குறேன். அவன் வரான். அப்படியே போதிங்க, அப்படியே சைலண்டாக அப்படியே வரான்.